தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பார்த்தீங்கன்னா பேய்கள், தேவதூதர்கள், இதுக்கு உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பேயும் ஒரு ஆவிதான், தூதர்கள் என்று அழைக்கப்படுவது ஒன்று. எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்தது தான், தூதர்களாக இருந்தது தான். இப்போ பேய்கள் யார், தூதர்கள் யார் என்பதை வகைப்படுத்துவதற்காக சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இந்த தேவதூதர்கள் தேவனுக்கு, அதாவது கடவுளுக்கு ஒரு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் தேவதூதர்கள். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேய்கள் எப்படி உருவானது, பேயாக எப்படி மாறினது, இதே தூதர்கள் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கு பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தூதர்களாக இருந்த, அதாவது ஒரு தூதனாக இருந்தவன் எப்படி பிசாசாக மாறுகிறான். இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குவதற்காக, சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவனுக்கு விரோதமாக செய்வதற்காக, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அழிப்பதற்காக, தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்காக அவன் இவ்விதம் மாறினான். அவன்தான் பிசாசு. அவன் இந்த உலகத்தில் பேய்களாக இருக்கிறான், பிசாசுகளாக அவன் இருக்கிறான். இப்போது இந்த ஆவி என்று வைத்துக்கொள்வோம். இந்த ஆவிகளுக்கு ஒரு உடல் கிடையாது, சரீரம் கிடையாது, எலும்பு கிடையாது, மாம்சம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து. லூக்கா 24:39, நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று தந்த சீஷர்களை பார்த்து சொன்னார். இது உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த ஆவிக்குரிய சரீரமாக இருந்தார். அவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்தார், மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு ஆவிக்குரிய சரீரமாக இருந்தார். அங்கே மாம்சமும் காணப்படும், எலும்பும் காணப்படும். ஆனால் இதிலிருந்து நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு ஆவிக்கு உடல்கள் கிடையாது. அதே மாதிரி அந்த பேய்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மோசம் போக்குற அந்த பேய்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து அவனை தன்னுடைய கண்ட்ரோல், தன்னை கைப்பற்றி தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைத்து கொள்வான். அதுவும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்குள்ள நிறையா அதிகமான ஆவிகள் உள்ளே புகுந்து மோசம் பண்ணுவாங்க. இது வேதத்தில் அநேக இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். ஆவியால் கைப்பற்றப்பட்ட அந்த மனிதன் சுயநினைவற்றவனாக இருப்பான். எப்படி இருக்கிறோம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவன் அந்த ஆவியினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால. அதனால் ஆவி தூதர்களாக இருந்தால் தான் பின்னாடி பேயாக மாறினான். எதுக்காக? பிசாசின் ஊழியக்காரர்களை தான் அந்த பேய்கள். பிசாசு என்ன சொல்கிறானோ அதை செய்கிறார்கள், அவனுக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ஒரு சில தூதர்கள் தேவனுக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். இதுதான் சொல்லப்பட்டவைகள் தான் பேய்களுக்கும் தூதர்களுக்கும் உள்ள வித்தியாசம்.